To my channel Girija King cooking channel க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோல முட்டை மசாலா குழம்பு வீடியோ தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. முட்டை மசாலா குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் கடாயில போட்டு வறுத்து எடுத்து தான் நம்ம முட்டை மசாலா குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கடாயில் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து தாளித்தா முட்டை மசாலா குழம்பு ரெடி. கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கசகசா சோம்பு பொட்டுக்கடலை பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வேகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் போட்ட கசகசா சோம்பு வெங்காயம் தேங்காய் பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வேக விடுங்க, குழஞ்சி வரட்டும். அப்போ தான் மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட தக்காளி நல்லா வேக விடுங்க, நல்லா குழஞ்சி வரட்டும். முட்டை மசாலாவுக்கு இது போல் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு டைம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் சூடு ஆறின பிறகு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மணக்க முட்டை கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி கப்பில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. முட்டை மசாலா தாளிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வறுபட்டதை மிக்சியில் அரைச்ச மசாலா எடுத்து ஊற்றிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் முட்டை கிரேவி மசாலாவுக்கு 2 ஸ்பூனு காரம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. காரமாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ண தேவையில்லை. 5 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை கிரேவி மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மணக்க முட்டை கிரேவி மசாலா ரெடி. இந்த மசாலா கிரேவியில் வேக வச்சு முட்டையை போட்டு கொதிக்க வச்சு இறக்கினா அல்டிமேட்டான முட்டை மசாலா கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, சுட சுட அரைத்த முட்டை கிரேவி மசாலா ரெடி. இட்லி தோசை காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மறுபடியும் இன்னொரு டைம் செய்து சாப்பிடுவீங்க. மேலே ஐக்கானில் மேகியில் போண்டா எப்படி செய்யுதுன்னு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முட்டை மசாலா குழம்பு இட்லிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அது போல் எல்லாத்தையும் கடாயில் போட்டு வதக்கிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் முட்டை மசாலா குழம்பு இட்லி பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். க்ரீன் பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. மசாலா குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.